யார் கூப்பிட்டாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பழைய காணொலியை விஜய் வரணும், தம்பி வரணும்னு சொல்லி இந்த காணொலியை ஒன்னா சேர்த்து சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வரணுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சேவை செய்யும்போது எங்க ஊர்ல ஒரு நாடகத்துல பப்புன்னு பாடுவாப்ல, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்குது, உங்களுக்கு இது இருக்குது, வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன கேள்வி வருது? உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? வருதா இல்லையா? 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படி தான் போயிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டையும் விற்று நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாவுசி. அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க. 9 வருஷம் சிறையில் இருந்தேன், 9 வருஷம் சிறையில் இருந்தேன். என் சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வ திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கையை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களா யாராவது? அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலைங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டீங்கல்ல சொல்லக்கூடாது. புரியுதா? அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படும்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உன் உச்சத்திலே இருப்பா, நீ 1 ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும். உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி சொல்லுங்க. நான் சொல்றது நேசம் வருமா, வெறுப்பு வருமா? அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. வந்தோம், நம்ம செய்யறோம், இது என் கடமை, நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும். என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும். அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், இவருக்கு எல்லாம் இருக்கலாம். அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. புரியுதா? நேச்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? அவருக்கு